இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 11வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது இந்த சாந்த குணம். சாந்த குணத்தை இன்றைக்கு மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போய் கொண்டிருக்கிறதுனால தான் அநேக வாழ்க்கையில் இன்றைக்கு பிரச்சனை. சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்பட்ட கணக்கெடுப்பை நான் பார்க்கும்பொழுது விவாகரத்து அதிகமாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் கூட ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரங்கள் விவாகரத்து கேஸுகள் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விவாகரத்துக்கு முன்பாகவே இப்பொழுது நான் சொல்லப்போகிற சம்பவங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகி நிச்சயதார்த்தம் முடிந்து நிச்சயதார்த்தமே முறிந்து பிரேக்கப் ஆகிற காரியங்கள் நிறைய நடக்கிறது என்று சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். அப்படி கேள்விப்படும்போது 2-3 சம்பவங்களை கேட்ட உடனே நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. நிச்சயதார்த்தம் முடிந்த உடனே அந்த பெண்ணும் அந்த மாப்பிள்ளையும் அந்த நிச்சயிக்கப்பட்ட பெண்ணும் தொலைபேசியில் பேசுகிறாங்க. பேசி கொண்டிருக்கும் பொழுதே இருவருக்கும் கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடு? பேசும்பொழுது அந்த மகள் கேட்குறா அந்த மகன் இடத்துல, திருமணம் ஆக போகிறது, திருமணம் முடிந்தவுடனே சமையல்லாம் யார் பார்க்குறது என்ற ஒரு கேள்வி. அப்பொழுது அந்த புது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு கட்ட போகிற அந்த பையன் சொல்லுகிறான், வீட்டில் எங்களுக்கு நல்ல சமையல்காரம்மா உண்டு, ஒருவேளை அந்த சமையல்காரம்மா எதையாவது விடுமுறை எடுத்து விட்டால் நீர் தான் சமைக்கணும் என்ற ஒரு வார்த்தை. இதை சொன்ன உடனே அடுத்த நொடியிலே அந்த பெண் இந்த மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்ய மாட்டேன், இது பிரேக்கப் பண்ணுகிறேன் என்று சொல்லி தாய் தகப்பன் இடத்துல சொல்லி திருமணத்தை நிறுத்தினாள் என்று பார்க்கிறோம். ஏம்மா அந்த திருமணத்தை நிறுத்தின என்று கேட்கும் பொழுது அவன் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டுமாம்? நான் என்னுடைய வீட்டில் வருகிற சமையல்கார அம்மா வரவில்லை என்றால் என் அம்மா சமையல் செய்வாங்க என்று சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் அவனுடைய தாயாரை கஷ்டப்படுத்த விரும்பலைன்னா ஸ்விக்கியில் நான் ஆர்டர் செய்கிறேன், ஜொமேட்டோவில் ஆர்டர் செய்வேன், ஹோட்டல்லேருந்து நான் உனக்கு உணவு வாங்கி தருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அதை விட்டு எத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிற நான் சமையலறைக்கு போய் நான் எப்படி சமையல் செய்வேன்? ஆகவே இந்த மாப்பிள்ளை தேவையில்லை. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொரு என்கேஜ்மெண்ட்டு முறிந்து விட்டது. அடுத்த நாள் திருமணத்துக்கு முந்தின நாள் பேச்சுலர்ஸ் பார்ட்டி. அமெரிக்காவில் நடக்கிற கலாச்சாரங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் மணமகன் பேச்சுலர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி கொடுக்குறான். என்ன, இன்றோடு என்னுடைய பேச்சுலர் வாழ்க்கை முடிந்து நாளைக்கு நான் திருமணம் செய்ய போகிறேன். அந்த பேச்சுலர் பார்ட்டியில் எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் வந்து அவர்கள் சந்தோஷமாக ஆடி பாடி குடித்து கும்மாளம் விடுகிற ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாத்தையும் இந்த மணப்பெண்ணுக்கு அனுப்புகிறான். மணவீட்டார் அதை பார்க்குறாங்க. அவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்று பார்த்த உடனே அதே நொடியில் அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டார்கள் என்ற செய்தி பெரிய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளவு காரியங்கள் நடக்குது. கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் கூட ஒரு சமாதானம் சாந்த குணம் இல்லை. சரி, தவறுகளை மாற்றுவோம், பேசுவோம், பேசி திருத்தி கொள்வோம், என்ன காரியம் என்பதை நம்ம தீர விசாரிப்போம். பொறுமை என்பதே இல்லாத காலங்களில் திருமணமும் முறிந்து போகிறது. திருமணத்துக்கு முன்பாகவே இன்றைக்கு நிச்சயதார்த்தங்கள் முறிந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பாங்க, மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு சாந்த குணம் தேவை. பிரச்சனைகள் வரும்போது காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கறது போல் இல்லாத போது அதை விசாரிப்போம், அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம், சமாதானத்தை நம்ம நாடுவோம், நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாட்களில் யாருடைய வாழ்க்கையிலாவது இன்னும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கோபத்தினால ஆண்டவரே, முன்கோபத்தினால தேவையில்லாத வார்த்தைகளினால் காயப்பட்டு இருக்கலாம், வாழ்க்கையில் உறவுகள் முறிந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் சாந்த குணத்தோடு அவைகளை சரி செய்து கொள்ள நீர் எங்களை எச்சரிக்கிறீர். சாந்த குணத்தோடு அவை எல்லாவற்றையும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்க, மிகுந்த சமாதானத்தினால மனமகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.